ಇದು ಬಂದು ಬೋರ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಐತೆ. ವಾಲು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ, ವಾಲು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ. அந்த ஆல்ரெடி கால்குலேஷன் வராது சார். ஸோ 7 இன்ச்சு பைப் இருந்துச்சுன்னா 6 போர் தான் அர்த்தம். ஓகே, பாஸ் பண்ணுங்க சார், பாஸ் பண்ணுங்க. நீங்கள் சரி. கரெக்டாக 9 ஃபீட் இருக்குது சார். பாஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எப்போ சார் போட்டிங்க? 2010. எவ்வளோ ஆழம் போட்டிங்க? 400 அடி போட்டிங்க. சரி, மோட்ரு எவ்வளோ எரெக்ஷன் பண்ணீங்க? மோட்ரு வந்து 250க்கு பண்ணியிருந்தோம். சரி, 400 போட்டு ஏன் 260 மோட்டர் எரெக்ஷன் பண்ணீங்க? நார்மலாக 350 தானே எரெக்ஷன் பண்ணணும். போதும் 250 போதும், உங்கள் வீட்டுக்கு வேண்டிய எத்தனை தண்ணி வரும் அப்படின்னு. சரி, எப்பவுமே வந்து எவ்வளோ நீங்கள் போர்வெல் போடுறீங்களோ அங்கேருந்து ஒரு 50 ஃபீட் கேப் விட்டு தான் நீங்கள் மோட்டர் போடணும். அதுதான் சிஸ்டம். ஏன்னா அந்த 50 ஃபீட் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளே போர் மூடிடும். அது மாதிரி தான் போர் மூடிடும். இப்போ நீங்கள் 250 வச்சதுனால 250க்கும் போர் மூடிடுச்சு. இல்லை 150க்கு இல்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக 250க்கும் போர் மூடிடும். நீங்கள் 50 அடி விட்டுருந்தா 50 அடி மூடி இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து மோட்ரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வெளியில் எடுத்தீங்க, திருப்பி விட்டிங்கன்னா 150 தான் போச்சு. அந்த 150 வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. 2 இன்ச்சஸ் எத்தனை ஃபீட்டில் வந்தது மாதிரி ஞாபகம் இருக்கா தண்ணி? ஒன்று வந்துட்டு 250 ஃபீட் 200 ஃபீட்டுக்கு வந்தது, 250 ஃபீட்டுக்கு வந்தது, இன்னொன்று 100 ஃபீட்லேருந்து இருந்தது. சரி, ரைட். ஓகே. லாஸ்ட்டாக எப்போ விட்டீங்க? 3 நாள் ஆச்சு. 3 நாள் முன்னாடி கேமரா ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு ஈல்டு இருக்குது. ஒரே ஒரு ஈல்டு எத்தனை ஃபீட்டில் இருக்கு? 120 ஃபீட் 120 ஃபீட்டில் இருக்குது. சரி, ஓகே. அந்த கேமரா அதை எடுத்துக்கலாம், பார்க்கலாம். கேசிங் பைப்பு 15 ஃபீட் போட்டிருக்காங்க. வாட்டர் லெவலு 72, வாட்டர் சோர்ஸு 110, வாட்டர் சோர்ஸ் 200 போயிருக்கோம். மோட்டர் கேமரா போயிருக்க? இல்லை 210 இல்லையே, 210 கேமரா போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்? இது வந்து 230. அதான் 200 பேருக்கு கேமரா போயிருக்கேன்னு கேட்குறேன். பழசா? இது 137, 137. அது சரி 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 சரி, ஓகே. வாட்டர் லெவல் வந்திருக்கு. எங்கே சோர்ஸ்ன்னு தெரியல. மோட்டர் ஆன் பண்ணிங்களா? மோட்டர் ஆன் பண்ணி அந்த தண்ணி அப்படியே கீழே 15 மினிட்ஸ்க்கு. ವಾಟರ್ ಲೆವೆಲ್ ಬಂದಿದೆ, ಮೋಟ್ರ್ ಆನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನೀರು ಡೌನ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಅವಾಗಲೇ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಸೋರ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂತ ಕರೆಕ್ಟಾಗಿ. ட்ரையாங்கிள் பண்ணும்போது டெப்த் என்ன, போர் டெப்த் என்ன? சேம் இதே போர் டெப்த் தான்.
இந்த இல்லை 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 140 தான். சரி 140க்கு சரி என்ன பண்ணீங்க? ஃப்ளஷ் பண்ணோம். ஃப்ளஷ் பண்ணி இது பண்ணாங்க. ரீட்ரில் பண்ண பார்த்தாங்க. எவ்வளோ தூரம் பண்ணாங்க? 4.5 ஃபீட் ஒரு 10 ஃபீட் 15 ஃபீட் பண்ணாங்க. சரி அப்புறமா ஃப்ளஷ் பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் வந்து கீழே போகல. அதுக்கு மேலே போகும். ஃப்ளஷ் பண்ணிட்டு தண்ணி போகும். அவங்க வந்து வரைக்கும் போனோம். அந்த மோட்டர் வரைக்கும் தெரியும். மோட்ரு இது வரைக்கும் இருக்கு. மோட்டர் லாஸ்ட் ஒரு 5 ஃபீட் கால்குலேஷன் 140ல இருக்கு. 140ல் மோட்ரு இருக்குது. இது 110 கேப் தெரியுதுடா, பார்க்கலாம். மோட்ரு கீழே வந்துடுச்சிங்களா? இப்போ கீழே ஒரு கொஞ்சம் தான் ஃபீட் கொடுத்துருக்காங்க. டெப்த்து நீங்கள் ஜாஸ்தி போகணுன்னா மேலே 2 ஃபீட் கட் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஜன்னல் இருந்து இந்த ஜன்னல் வரைக்கும் கீழே எடுக்கணும். பார்டர் வரைக்கும் கீழே வரைக்கும் எடுக்கணும். மேலேயும் எடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாலும் டெப்த்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இதில் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? ராடு கிளீனிங் பண்ணியிருக்கீங்க. அப்போவே வந்து 400 அடி போயிருந்துச்சுன்னா திருப்பி இப்போ 500 அடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போவே ஒரு 5 அடி 10 அடி தான் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம். போல்டர்ஸ் இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய கல் இருந்துச்சுன்னா ராடு உள்ளே போகாது. மண்ணு ஷில்ட் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும். நான் சொல்கிற புரிஞ்சுங்களா? ஆமாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ராடு கிளீனிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4.5 வண்டி கொண்டு வரலாம். 4.5 வண்டி கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி அன்றைக்கி எப்படி உடைச்சிங்களோ அதே மாதிரி தான். டாப் எதுவும் உடைக்க தேவையில்ல. அது மாஸ்டர் சைஸ் கம்பி. டாப் எதுவும் உடைக்க தேவையில்ல. பில்டிங் ஸ்ட்ரக்சர் எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதை போட்டு ட்ரில் பண்ணுவாங்க. எது வரைக்கும் ட்ரில் பண்ணுவாங்க? பழைய போர்வெல் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான். புதுசாக ட்ரில் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது. அது மேக்ஸிமம் வந்து 500 ஃபீட்லேருந்து 700 ஃபீட்டுக்கும் ராடு இருக்குது. பட் ட்ரில் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. சரிங்களா? அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி போன மாதிரி 5 அடி 10 அடியும் போகலாம். எக்ஸ்ட்ரா ஆனால் எக்ஸ்ட்ரா போகலாம். வந்த பிறகு எக்ஸ்ட்ராக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? 10 அடி தான் போயிருக்கிறது. ஸோ இனியும் 10 அடின்றது 50 அடி போகலாம், இல்லை 100 அடி போகலாம். 400 அடி போகிறது டவுட்டு தான். போச்சுன்னா அந்த அளவுக்கு பில் வரப்போது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆக போகுது. 400 அடி போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபில்டர் பைப் எரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இம்மீடியட்டாக எரெக்ஷன் பண்ணிடலாம். இது விட்டுட்டு சரிங்களா, எங்களுக்கு டெம்பரரியாக, அதாவது வந்து அது இன்ஜெக்ஷனு ஆப்ரேஷன் மாதிரி எங்களுக்கு டெம்பரரியாக இது பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஹோஸ் கிளீனிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஹோஸ் கிளீனிங் லாரி வெளியில் நிற்கும். வெறும் ஹோஸ் மட்டும் விடுவாங்க. ஹோஸ் விட்டுச்சுன்னா அந்த காற்று எல்லாத்துக்கும் போகும்.
அந்த 400 300 லூஸ் வரைக்கும் போகும். போயிட்டு லூஸ் அது பண்ணிட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதிலே தெரிஞ்சிடும் தண்ணி மேலே வருது இல்லைன்றது. தண்ணி ஊற்றாமலே நம்ம க்ளீன் பண்ணனா அதில் தண்ணி வருதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். அந்த ஹோஸ் கிளீனிங் வீடியோ 1 2 அனுப்புகிறேன், அது பாருங்கள். அதில் என்னென்னா ஒரு 5 அடி 10 அடி தான் கிளியரன்ஸ் ஆகும், ஃபுல்லாக வராது. 400 அடியும் கிளியர் ஆகாது. 5 அடி 10 அடி வரும். ஏர் எல்லாத்துக்கும் போகும், போயிட்டு உங்களுக்கு கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது. அது பில்லு கம்மியாகும். சரிங்களா? எந்த ஆப்ஷன்றது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.